இரவு நேரம் அரண்மனையின் அமைதியில் ஆழ்ந்த சிந்தனையில் நின்றார் சித்தார்த்தர். போரையும் அநியாயத்தையும் வெறுத்த அவர் உலக வாழ்க்கையை விட்டு பரிவ்ராஜம் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார். அந்த முடிவை யசோதராவிடம் கூற வேண்டிய தருணம் வந்தது. யசோதரா, நான் பரிவ்ராஜம் மேற்கொள்ள நினைக்கிறேன். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சித்தார்த்தர் கேட்டார். யசோதரா மனம் உடைந்து விடுவார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படியேதும் நிகழவில்லை. தன்னுடைய உணர்வுகளை அடக்கி அமைதியாக யசோதரா பதிலளித்தார். உங்கள் நிலையில் நான் இருந்திருந்தால் நானும் இதே முடிவையே எடுத்திருப்பேன். ஊழியர்கள் மீது போர் செய்வதில் நான் பங்கேற்க மாட்டேன். உங்கள் முடிவு சரியானது. எனது முழு ஆதரவும் உங்களுக்கே. சிறிது நேரம் அமைதியாக இருந்து அவள் தொடர்ந்தாள். நானும் உங்களுடன் வர முடியும். ஆனால் ராகுலனை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்கள் பெற்றோரும் மகனும் பற்றி கவலைப்பட வேண்டாம். என் உயிர் இருக்கும் வரை அவர்களை நான் கவனித்துக் கொள்வேன். அந்த இரவில் யசோதராவின் துணிவும் தியாகமும் சித்தார்த்தரின் வாழ்க்கை பாதையை அமைதியாக ஒளிரச் செய்தது.